சேலத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக கூறி பாஜகவினர் ஏமாற்றிவிட்டதாக பெண்கள் கதரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரதமர் மோடி பிறந்தநாளை முன்னிட்டு சேலம் 3 ரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த 17ஆம் தேதி விழா நடைபெற்றது. பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தலைமையில் நடைபெறும் விழாவில் 4000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என்று விளம்பரம் செய்ததால் ஏராளமான பெண்கள் குவிந்தனர். ஆனால் பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே நலத்திட்ட உதவிகள் வழங்கியதாக தெரிகிறது. இதனால் ஏமாற்றமடைந்த பெண்கள் கதரும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவங்க வாங்கிட்டு கிளம்புறாங்கண்ணா. எங்க குரூப்புக்கு எதுவுமே நல்ல முடிக்கிறது. யார் நம்பி போனாங்க? எதுவுமே தள்ளியா? எதுவுமே வாங்கிட்டு வரல. தண்ணி டப்பா கூட இல்ல. அவன் ஒரு ஆளு நம்பி அப்புறம் நைட்டு 8, 9 மணி வரைக்கும் 3 மணிக்கு போயிட்டு தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, காஞ்சி தேஞ்சிருக்கு. காசு யாரும் நம்ம வாவான்னு சொல்லி எதுவுமே தள்ளியாமா? சாப்பாடா வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? எந்த சாப்பாடும் இல்லை. தண்ணி என்ன வாங்கினாலும் அந்த தண்ணி கூட வாங்கினாங்க. தண்ணி நாங்கள் கொடுப்போம். தண்ணி அவங்க வந்து ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் போறீங்க வர்றீங்க, இவ்வளவுதான் சொன்னது. பொருள் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்படித்தான் கண்ணு சொன்னது. நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? நைட்டு 9 மணி முன்னாடி நின்றுட்டு வீட்டுல வந்து எங்களை கிளம்புங்கிறாங்க. காசு அது கொடுத்தாங்களா இல்லையா? ஒரு வெங்காயமும் இல்லை.